அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதி 39ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 39ஆம் சங்கீதம், அவைகளிலிருந்து ஒரு வேத வசனத்தை நான் வாசித்து தியானிக்கப் போகிறோம். 39ஆம் சங்கீதம், அவைகளிலே 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 12ஆம் வசனம்: கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும். போதும். அல்லேலூயா. இந்த வேத வசனத்திலே இவ்விதமாய் வேத வசனம் கூறுகிறது: கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு செவி கொடும். அல்லேலூயா. என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். அல்லேலூயா. எவ்வளவு மனதிலும் உள்ளத்திலும் உணர்வுகளிலும் மிகுந்த வியாகுலங்களும் வேதனைகளும் அங்கலாய்ப்புகளும் கொண்டிருந்தால் இந்த வார்த்தைகளை கூற முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க. மிகுந்த வியாகுலங்களும் வேதனைகளும் அங்கலாய்ப்புகளும் இருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஆமென் சோத்திர கூப்பிட முடியும் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த வேத வசனம் என்ன கூறுகிறது? கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் நன்றாக அறிய வேண்டிய ஒன்று என்னவென்றால், ஒரு மனிதனுடைய அங்கலாய்ப்புகளும் வியாகுலங்களும் வேதனைகளும் எவ்வளவாய் நிரம்பி இருக்குமானால் இந்த வார்த்தைகளை கூறியிருக்கக்கூடும். அல்லேலூயா. காலை பொழுதிலே கூட ஒரு தேவ தாசரை நான் அழைத்து கொண்டு வரும்படி விரைவாக புறப்பட்டு சென்றேன். அவர்களை வீட்டை விட்டு சற்று வெளியே வந்து நில்லுங்கள் என்று தொலைபேசியிலே கூறினேன். அவர்கள் துரிதமாய் வந்து வெளியிலே நின்றார்கள். அவர்கள் வெளியிலே வந்து நின்று கொண்டிருக்கிற அந்த வேளைகளிலே சடன்லியாக ஒரு வார்த்தை கூறினார்கள். தொலைபேசி என்பது ஒன்று எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? தொடர்பு கொள்வதற்கு. அல்லேலூயா. தொடர்பு கொள்ளுகிற பொழுது எப்பேற்பட்ட பிராபலங்களா சோத்திரம் இருந்தாலும் அந்த தொலைபேசியை என்ன செய்யணும்? தொடர்பு கொள்ளுகிற பொழுது அட்டன் பண்ண வேண்டும் என்று கூறினார்கள். எவ்வளவு பிராபலங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனையோடு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மொபைல் கால் வருகிறது என்று சொன்னால் அதை உடனடியாக அட்டன் பண்ண வேண்டும். அவைகளிலே பல்வேறு விபரீதங்கள் கூட நடைபெற்றிருக்கலாம். சடன்லியாக ஒரு சோத்திர வார்த்தைகளை ஷேர் பண்ணக்கூடாதபடி கூட அது தடையாகி போய்விடுமே. எத்தனையோ நன்மைகளை கூட இழக்க நேரிடுமே. அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரியவர்களை நன்றாக கவனியுங்கள். ஒரு தொலைபேசியில் கூட தொடர்பு கொள்ளுகிற பொழுது திடுக்கிட்டு அவர்கள் அந்த தகவலை கூறுகிற பொழுது அந்த தொலைபேசியை உடனடியாக அட்டன் பண்ணாவிட்டால் எத்தனையோ காரியங்களிலே விபரீதங்களாகவும் தீமைகளாகவும் சோத்திரம் முடிந்து விடும் என்பதை அவர்கள் நாவினால் கூறினார்கள். அல்லேலூயா. இப்படி இருக்க இந்த வேத வசனத்தில் தேவ மனிதன் சொல்லுகிறார்: கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். செவி கொடும். ஜெபத்தையும் நீ கேட்கணும், என் கூப்பிடுதலுக்கும் செவி கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கேட்பது என்று சொன்னால் அநேகரும் கேட்கிறது இல்லையா? இல்லையா? ஒரு நபர் கூறுகிறதை அநேகர் செவி கேட்கிறது என்று பொருள்படும். ஆனால் செவி கொடுப்பது என்று சொன்னால் பர்டிகுலராக ஒரு நபர் கூறுகிறதை உற்று கேட்பதுதான் செவி கொடுப்பது. அல்லேலூயா. ஆகினால இந்த தேவ மனிதன் தேவனிடத்தில் சொல்லுகிறாரு, ஜெபத்தையும் நீ கேட்கணும், கூப்பிடுதலுக்கும் செவி கொடுக்கணும். அல்லேலூயா. எவ்வளவு
மனபாரத்தோடு, இதய வியாகுலத்தோடு, சரீர வேதனைகளோடு இந்த வார்த்தைகள் கூறப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் ஆழ்ந்து சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா. சொல்லப்போனால் ஆழமாய் சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் சற்று தங்களுடைய வாழ்வை ஒப்பிட்டு இந்த வேத தியானத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏன் இந்த வார்த்தைகள் கூறப்படுகிறது என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ மனிதன் கூற காரணம் என்னன்னா, இந்த வார்த்தை கூறுவதற்கு காரணம் என்ன? வாசிக்கலாம். என் ஜெபத்தை கேட்டு கூப்பிடுதலுக்கு செவி கொடும் என்று கேள்விகளை எழுப்புவதற்கு காரணம் ஏன்? அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய மனதையும் உள்ளத்தையும் நோவடைய செய்துவிட்டோமானால் அவர்களிடத்தில் வருந்தி கேட்போம். தங்களுடைய குற்றத்தை உணர்ந்து அல்லது குற்ற உணர்வோடு சோத்திரம் நிறைந்து அவர்களிடத்தில் கேட்போம். ஜெபத்தை கேட்டு கூப்பிடுதலுக்கு செவி கொடும். அதை போலதான் தேவ மனிதன் கேட்கிறார். அதை என்ன குற்றத்தை உணர்கிறார் என்பதை குறித்து இந்த வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிப்பீங்களா? முதலாவது வசனம் சொல்லுகிறது, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று சொல்லுகிறார். இவருக்கு குற்ற உணர்வு உணர்த்தப்பட்டது. ஏன் கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு, செவி கொடுக்க மாட்டேங்கிறாரு என்று இந்த மனிதன் தங்களுடைய வாழ்க்கையிலே தற்பரிசோதனை செய்கிற பொழுது, அவர் ஜெபம் கேட்காமலும் செவி கொடுக்காமலும் இருப்பதற்கு அவர் காரணக்காரர் அல்ல, நானே காரணக்காரன். அல்லேலூயா என்று சொல்லுகிறார். நான் என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழியை என்ன செய்வேன்? வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். அல்லேலூயா. கண்களுக்கு களிக்கம் போடப்பட்டிருக்கிறது. கண்களுக்கு என்ன போடப்பட்டிருக்கிறது? களிக்கம். வாய்க்கு கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது எந்த ஜீவராசிகளுக்கு என்று சொல்லி பார்ப்போமானால், சொல்லுங்க, குதிரை. அல்லேலூயா. அப்படின்னு ஓடும், பார்த்தீங்களா? டாக்டர் அப்படி ஓடும் குதிரை. இந்த குதிரைக்கு ஒரே ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அப்படின்னா ஒரே சிந்தையோடு, ஒரே இருதயத்தோடு, ஒரே உணர்வோடு அதை என்ன செய்யணும்? தனக்கு முன்பாக வைத்திருக்கிற லக்கை நோக்கி ஓட வேண்டும் என்றால் கண்களுக்கு என்ன கொடுக்கணும்? களிக்கமும் வாய்க்கு கடிவாளமும் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த தேவ மனிதன் சொல்லுகிறார், என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். ஏன் துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் துன்மார்க்கர்கள் அல்லது பாவிகள் அல்லது புறஜாதியினர்கள் மத்தியிலே வாழ வைத்திருக்கிறார். நல்ல கவனிக்கீங்களா? ஆமா, உங்களை சுற்றுப்புற ஜனங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறாங்க, பார்வையாளர்களாக. அல்லேலூயா. ஆமா, மனம் பதறி நீங்க பேசுகிற வார்த்தைகளை கூட அவங்க கேட்ச் பண்றாங்க. நீங்க சோத்திரம் பார்வைகளாலும் செயல்களாலும் கிரியைகளாலும் செய்கிற சுவாபங்களை அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவைகளை பார்ப்பதினாலே அவர்கள் இடரல் அடைகிறார்கள். அல்லேலூயா. விளங்குதா விளங்கலையா? அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். இவைகளினால் தான் இந்த தேவ மனிதனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. தேவன் இவருடைய ஜெபத்திற்கு செவி கொடுப்பதும் இல்லை. ஆகினாலே இதை தற்பரிசோதனை செய்த ஒரு தேவ மனிதன் தான் சொல்லுகிறார்,
நான் என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, எதை காத்து கொள்ளணும்? வழிகளை காத்து, புறஜாதியான் துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என்னுடைய வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். அல்லேலூயா. கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் ஐயா. மனம் சீப்பருந்தி ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகுகிறார். அல்லேலூயா. வாயை என்ன செய்வேன்? கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இராமல் போவாதாம். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாதான். அல்லேலூயா. எதையுமே நம்ம யோசித்து பேச வேண்டுமா? கவனித்து நடந்து கொள்ள வேண்டுமா? அல்லேலூயா. எப்பொழுதுமே உங்களுக்கென்று தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறாரா? அந்த வழியை காத்து நடந்து கொள்ளணுமா? அல்லேலூயா. வழியை காத்து நடந்து கொள்ளணும். துன்மார்க்க நமக்கு முன்பாக இருக்கும் மட்டும் வாயையும் கடிவாளத்தால் அடக்கி வைக்க வேண்டுமா? அல்லேலூயா. அப்பேற்பட்ட காரியங்களை இந்த தேவன் மனிதன் செய்யாததினால் தான் சொல்லுகிறாரு, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். அடுத்து சொல்லுகிறார் 2வது வசனத்திலே, நாம் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என்னுடைய துக்கம் என்ன செய்கிறது? அதிகரிக்கிறது. அப்படின்னா பெருகிக் கொண்டிருக்கிறது, பெருகிக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினத்தில் ஏர்வாடி என்கிற ஒரு பகுதிக்கு நேராக நாங்கள் பயணித்தோம். ஒரு ஊழியருடைய குடும்பத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து சில காரியங்களை மனம் விட்டு பகிர்ந்து பேசி கொண்டிருந்தோம். அல்லேலூயா. ஆமாம், எல்லா ஊழியர்களுக்கும் ஒவ்வொரு அல்லது வெவ்வேறு விதங்களிலே பாரங்களும் வேதனைகளும் வியாகுலங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது, இல்லையா? இருந்து கொண்டு தான் இருக்கிறது. உலக மனிதன் சொல்லுவார்கள் பழமொழி சொற்கள், வீட்டிற்கு வீடு என்ன இருக்குது? வாசற்படி இருக்கிறது. இது உலக மனிதர்கள் தான். ஆனால் உலகத்திற்குள் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருப்பதினால் நமக்கும் அந்த சூழ்நிலைகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், ஒரு சிறிய ஊழியர்களாக இருக்கலாம், அல்ல பெரிய ஊழியர்களாக இருக்கலாம், எனி டைமும் அவர்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆனந்த களிப்போடு வாழ்ந்து கொண்டு இருப்பதே இல்லை. எவ்விதத்திலேயாவது மனமடிவு வரும், இருதய விசாரங்கள் வரும், சரீர வேதனைகள் வரும். அல்லேலூயா. ஆனால் இந்த 2வது வசனம் சொல்லுகிறது, நான் மௌனமாகி ஊமையனாக கூட இருந்தேன், நலமானதை கூட பேசாமல் என்ன செய்தேன்? அமர்ந்திருந்தேன், ஆன போதிலும் துக்கம் இன்னும் அதிகரித்தது. அப்ப நலமானதை பேசாமல் இருந்தும் கூட துக்கம் அதிகரிக்குமானால், அல்லேலூயா, நலமில்லாததை பேசினா எப்படி துக்கம் அதிகரிக்கும் என்பதை பாருங்கள். அல்லேலூயா. நலமானதை பேசாமல் இருந்த போதிலும் துக்கம் அதிகரிக்கிறது என்று சொன்னார். நலமில்லாததை பேசினால் நமக்கு துக்கம் எவ்வளவாய் அதிகரிக்கும் என்பதை நீங்கள் இவைகளின் வழியாக அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இப்படி இருக்க தேவ சமூகத்திலே தேவன் நம்முடைய ஜெபத்தை எப்படி கேட்டு செவி கொடுப்பார்? தான் செய்த குற்றத்தை குற்ற உணர்வோடு கூட தேவ சமூகத்திலே ஒப்புரவாகி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 3வது ஒரு வசனம் சொல்லுகிறது, என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அல்லேலூயா. என் நாவினால் என்ன விண்ணப்பம் செய்திருப்பார் சொல்லுங்க. நீங்களும் நானும் என்ன விண்ணப்பம் செய்திருப்போம்? யாராகிலும் ஒரு கருத்தை சொல்லுங்களேன். என்ன விண்ணப்பம் செய்திருப்போம்? நான் நாவினால் செய்த பாவங்கள் ஆண்டவரே அவைகளை மன்னியும் அப்பா. அல்லேலூயா. துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருந்த போதிலும் என்னுடைய வாயை நான் கடிவாளத்தால் அடக்கி கொள்ளாமல் தாறுமாறாக பேசினதை குறித்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் அப்பா, என்னை மன்னிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நலமானதை பேசாமல் இருந்தும் கூட என்னுடைய துக்கம் அதிகரித்த காரணம் என்ன? ஆண்டவரே ஒரு விசை தயவு செய்து என்னை மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவர் விண்ணப்பித்திருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என் ஜெபத்தை சொல்லுங்க கேட்டு
என்னுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடும். அல்லேலூயா. செவி கொடுக்காத பட்சத்திலே, அவன் ஜெபத்தை கேட்காத பட்சத்திலே, அவன் காரணம் யார் அப்படின்னா, இந்த தேவ மனிதன் தனக்குள் வாதிக்கப்பட்டு, பரிசோதனை செய்தது நிமித்தம் வாதிக்கப்பட்டு, துக்கப்பட்டு, ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு மன்றாடி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். அல்லேலூயா. சொல்றாரு, ஆமீன். என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் கூட அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அல்லேலூயா. விண்ணப்பம் செய்தேன், தயவு கூர்ந்து என்னை மன்னித்து உமது பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் என்று. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் நானும் சற்று இவைகளை குறித்து ஆமீன் உற்று கவனித்து பார்க்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, 1-2 வசனங்களை உங்களுக்கு முன்பதாக நான் அடையாளம் காட்ட விரும்புகிறேன். இந்த அளவிற்கு ஒரு தேவ மனிதன் ஆமீன் வாலண்டியராக சரண்டர் அடைய காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது. 1-2 வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். 8வது வசனத்தை வாசியுங்க. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும், மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்பு கொடாதையும் என்று சொல்லுகிறார். என்னுடைய மீறுதல்கள் பாருங்க, என்னுடைய மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை என்ன செய்யும்? ஆமா, மீறுதல் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். அல்லேலூயா. ஆமா, நீங்க சற்று கவனிக்க வேண்டும். சில நேரங்களில் தேவன் நமக்கு அன்பான ஆலோசனை கொடுப்பார், சில நேரம் அதிகாரத்தோடு ஆலோசனை கொடுப்பார், சில நேரம் சொல்லுங்க அடிச்சு கூட திருந்தும்படி ஆலோசனை கொடுப்பார். சொல்லுங்க, எத்தனை ஆலோசனை? அன்பு, அப்புறம் அதிகாரம், அப்புறம் அடிச்சு திருந்தக்கூடிய ஆலோசனையும் கொடுப்பார். அந்த 3 காரியங்களையும் நம்ம என்ன செய்வோம்? விட்டு விலகி போய் விடுவோம். அல்லேலூயா. அதற்கு பெயர் தான் மீறுதல். சொல்லுங்க, அதற்கு பெயர் தான். ஆமா, அன்போடு நான் வரட்டுமா அல்லது பிரம்போடு வரட்டுமா? அவர்கிட்ட அன்பும் உண்டு, பிரம்பும் உண்டு. ஆகினால் அன்பாக அட்வைஸ் பண்ணுகிறாரு, அதிகாரத்தோடு அட்வைஸ் பண்ணுகிறாரு, அடிச்சு கூட அமை திருந்தும்படி ஆலோசனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவற்றின் 3 காரியங்களிலும் செவி கொடாதபடி, கை கொண்டு நடவாதபடி நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அவைகளுக்கு பெயர்தான் மீறுதல். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேருக்கு விளங்குது? அவைகளுக்கு பெயர்தான் மீறுதல்கள். வேத வசனம் இந்த 8வது வசனத்தில் சொல்லுகிறது, என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். நான் அடிக்கடி மீறுகிறவனாய் அல்லது வழிவிட்டு விலகி போகிறவனாய், அல்லேலூயா, கவனிக்கீங்களா? ஆமா, உம்முடைய வார்த்தைகள் வருகிற பொழுது நான் உட்கொண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் உம்முடைய வார்த்தைகள் வருகிற பொழுதெல்லாம் எனக்கு முறுமுறுப்பு வருது, கோபம் வருகிறது, ஆக்ரோஷம் வருகிறது. அல்லேலூயா. ஆகினாலே நான் உம்முடைய வார்த்தைகளை விட்டு, வழியை விட்டு விலகி போய் விடுகிறேன். அவைகள் தான் மீறுதல். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். நான் உம்மை மீறி நடக்கிறேன் அப்படின்னா, உம்முடைய அன்பின் வார்த்தைகளை கேட்காமல், அதிகாரப்பூர்வமான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல், அடிச்சு அமீன் சுத்திர கண்டிக்கிற வார்த்தைகளை கூட ஏற்றுக்கொள்ளாமல் நான் போகிறேன் என்று சொன்னால், எனக்குள் வார்த்தைகளை கேட்டு செவி கொடுக்க கூடாதபடி ஒரு கீழ்ப்படியாமையின் ஆவி இருக்கிறது. அவைகள் என்னை மீறி நடக்க வைத்து விடுகிறது. ஆகினால் அந்த மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும் என்று கேட்கிறார். விடுதலையாக்கும். அல்லேலூயா. இவைகள் ஏன் விடுதலையாக்கப்பட வேண்டும்? இவைகளில் இருந்துன்னா என் ஜெபம் கேட்கப்படக்கூடாதபடி, என்னுடைய வார்த்தைகளுக்கு கர்த்தர் செவி கொடுக்கக்கூடாதபடி இவைகள் முழுவதும் தடைகளாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், வாசிக்கலாமே கர்த்தருடைய வார்த்தைகளை. ஸ்தோத்திரம். 10வது வசனம் சொல்லுகிறது, என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும், உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். அல்லேலூயா. உம்முடைய வாதைகளை என்னை விட்டு எடுத்து போடுயா.
உம்முடைய கரங்களினால் அடிக்கிற அடிகளில் நான் சோர்ந்து போனேன். இனிமே என்னால் தாங்க முடியாது. சில நேரம் சில தாய்க்குள்ளங்கள் கூறுவார்கள், இனி கண்ணீர் வடிப்பதற்கு என்னிடத்தில் எங்கேயா கண்ணீர் இருக்குது? அல்லேலூயா. என்னிடத்தில் கண்ணீர் இல்லை, கண்ணீரே இல்லை, இனி வடிப்பதற்கு என்கிட்ட என்ன இருக்குது? சில நேரம் சொல்லுவாங்க, ஆமே, சில சகோதரிகள் சொல்லுவாங்க, என்னிடத்தில் உங்களுக்கு கொடுத்து உதவுவதற்கு நீ என்ன இருக்குது என்கிட்ட? அல்லேலூயா. என் உயிர் ஒன்று தான் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். இந்த தேவ மனிதனுடைய ஜெபம் கேட்கப்படாததும் அவர் செவி கொடுக்கப்படாததும் காரணம் என்ன? ரெண்டு காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று, மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதையும். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, என்னிலிருந்து உம்முடைய வாதைகளை என்ன செய்யும்? எடுத்து போடும். உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போகிறேன். என்னால் ஜெயம் பெற முடியலை, நான் வெற்றி பெற முடியலை. நான் சோத்திரம் ஆண்டவரே, ஜெய வீரனாக, செயல் வீரனாக ஜெயம் பெற்று வாழ இயலாமல் போகிறேன். ஆகையினால தயவு செய்து நான் சோர்ந்து போகிற உடைய அடிகளால் உடைய வாதைகளை என்னை விட்டு எடுத்து போடும். கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போகிறேன் என்று தேவ சமூகத்தில் வருந்துகிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, நான் செய்த காரியங்களெல்லாம் அது தவறு அல்லது குற்றம் என்பதை அவர் ஒத்துக்கொள்ளுகிறார். வேகமாக அடுத்த ஒரு பகுதியை 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரியைப் போல அழிய பண்ணுகிறீர். நிச்சயமா எந்த மனுஷனும் மாயை அப்படிங்கிறார். எந்த மனுஷனும் மாயை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாயை மாயை எல்லாமே மாயை, மனுக்குள்ளம் வாழ்வதும் யாவுமே மாயை. மாயை மாயை எல்லாமே மாயை, மனுக்குள்ளம் வாழ்வதும் யாவுமே மாயை. மண்ணான மனிதன் பொன்னான உலகில் மாய்மாலம் பண்ணுவதும் வீணான மாயை. மண்ணான மனிதன் பொன்னான உலகில் மாய்மாலம் பண்ணுவதும் வீணான மாயை. ஓ அல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயமாகி இருக்கு. அல்லேலூயா. அப்படின்னா சோத்திரம், கடந்த நாட்களிலே கர்த்தர் பேசின பொழுது சொன்னாரு, சன்மார்க்கனுக்கு என்ன வேதனையோ அதே துன்மார்க்கனுக்கும் அதே வேதனை, அல்லது துன்மார்க்கனுக்கு என்ன வேதனையோ அதை போலதான் சன்மார்க்கனுக்கும் வேதனை. பொல்லாத உலகத்திலே சோத்திரம், புத்திசாலியாய் வாழ வேண்டியவர்கள் புத்தி இல்லாதவர்களாய் வாழுகிறார்களா? அது என்ன வாழ்க்கைனா மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. சொல்லுங்களேன். ஆமா, ஒரு மனிதன் பாடுறாரு, சிரித்து பேசுவோர் சிந்தனை தண்ணிலே தீமை நிறைந்து இருக்கும், சொந்தங்கள் பந்தங்கள் பேச்சிலும் மூச்சிலும் நஞ்சி கலந்தி இருக்கும். சிரித்து பேசுவோர் சிந்தனை தண்ணிலே தீமை நிறைந்து இருக்கும், கூடவே தீமை நிறைந்து இருக்கும். சொந்தங்கள் பந்தங்கள் பேச்சிலும் மூச்சிலும் நஞ்சி கலந்தி இருக்கும், கூடவே நஞ்சி கலந்தி இருக்கும். தோல்வி கண்ட உந்தன் உள்ளம் தண்ணிலே கசப்பே இருக்கும், தோல்வி கண்ட உந்தன் உள்ளம் தண்ணிலே கசப்பே இருக்கும். மாற்று மருந்தாம் இயேசு அழைக்கிறார் வரையே தயக்கம், மாற்று மருந்தாம் இயேசு அழைக்கிறார் வரையே தயக்கம். நெஞ்சமே நெஞ்சமே நீ வாழ்வதும் கொஞ்சமே, இங்கு நிம்மதிக்கு பஞ்சமே. அள்ளி கூவித்தாலும் வாரி இறைத்தாலும் கல்லறதான் மிஞ்சுமே, அள்ளி கூவித்தாலும் வாரி இறைத்தாலும் கல்லறதான் மிஞ்சுமே.
தம்மை தேடுவோர் உவந்தளித்தார் நித்திய தஞ்சமே பரலோக இன்பமே. தம்மை தேடுவோர் உவந்தளித்தார் நித்திய தஞ்சமே பரலோக இன்பமே. நெஞ்சமே நெஞ்சமே. ஏன் இந்த பக்தனி விதமாய் பாடல்களை பாட வேண்டும்? அல்லேலூயா. மாய்மாலமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். அன்பினால் கூறப்படுகிற வார்த்தைகளையும் அதிகாரப்பூர்வமாய் கூறப்படுகிற வார்த்தைகளையும் அல்லேலூயா அடிச்சு திருத்தக்கூடிய வார்த்தைகளையும் நாங்கள் அலட்சியம் பண்ணுவதினாலே வார்த்தைகளை மீறுகிறோம். அல்லேலூயா. ஆகினாலே என் மீறுதல்களை என்ன சொல்றாரு? எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதிரும் என்று சொல்லுகிறார். என்னிலிருந்து இரண்டாவது சொல்லுகிற வாதைகளை எடுத்து போடும். ஆமா, வாதைகளை தாங்க முடியாது. அல்லேலூயா. பார்வோன் சோத்திரம் முன்பதாக மோசையும் ஆரோனும் போய் நிற்கிற பொழுது 10 வாதைகள். அல்லேலூயா. பார்வோனால சகிக்கவே முடியல, பொறுக்கவே முடியல. ஆனாலும் அதை நீக்கி போடும், நான் உம்முடைய ஜனங்களை ஆராதிக்க விடுகிறேன் என்று அவன் என்ன செய்கிறான்? ஒப்புக்கொள்ளுகிறான். திரும்ப அந்த வாதைகளை மோசை மூலமாக நீக்கப்படுகிற பொழுது திரும்பவும் பார்வோனுடைய இருதயம் கடினமாகி விடுகிறது. அல்லேலூயா. வாதை என்பது எல்லாராலையும் தாங்க, சகிக்க, பொறுக்க முடியாது. அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், உம்முடைய வாதையை என்னை விட்டு எடுத்து போடும். உடைய கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். அல்லேலூயா. ஆகினாலே 11 சொல்லுகிறார், அக்கிரமத்து நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாகவே எந்த மனுஷனும் மாயை மாயை அவன் வாழ்க்கை முழுவதும் மாயையாக மாய்மாலமாக வாழுகிறான். ஆகினாலே அவனுடைய ஜெபம் கேட்கப்படாமல் போய்விடுகிறது. அவனுடைய வார்த்தைகளுக்கு கர்த்தர் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்காமல் போய்விடுகிறார். இதை உணர்ந்த மனிதன் தான் சொல்லுகிறாரு, ஏசப்பா தயவு கூர்ந்து என்னை மன்னியும், தயவு கூர்ந்து என்னை மன்னியும். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்து துன்மார்க்கர் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். அல்லேலூயா. சொல்றாரு, நான் மௌனமாகி ஊமையனாக இருப்பேன். அல்லேலூயா. ஆனால் என் துக்கம் அதிகரிக்கிறது. சொல்றாரு, என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. என் விண்ணப்பங்களை சோதனை என்ன செய்கிறேன்? நாவினால் என் விண்ணப்பம் செய்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனிக்க, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய தப்பிதங்களை அல்லது குற்ற உணர்வுகளை கொண்டு தேவ சமூகத்தில் சரண்டர் அடைகிறார்கள் என்று சொன்னார், உண்மையை ஒத்துக்கொள்ளுகிறார்கள் என்று சொன்னார், உடனே கடவுளுடைய கிருபை நமக்கு இறங்கும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்பார். சோத்திர செவி கொடுப்பார். இந்த தேவ மனிதன் ஏன் கேட்கிறார்? ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கும். அவன் ஜெபத்தை கேட்காமல் இருக்க போய்தான், கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்காமல் இருக்க போய்தான். ஐயா ஜெபத்தை கேளும், என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும் என்று வருந்தி கேட்கிறார். நான் செய்த ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ, நான் செய்த விண்ணப்பங்களுடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்படவில்லையோ, என் ஜெபத்தை கேட்டு விண்ணப்பத்திற்கு செவிகொடும் என்று புலம்புகிறார். அல்லேலூயா. அப்பொழுதுதான் இந்த 8, 9, 10, 11 வசனங்களும் அவருடைய வாழ்விலே தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளும்படி ஆண்டவரிடத்திலே நினைப்பூட்டப்படுகிறது. அதை சொல்லி ஜெபிக்கிறார். ஆண்டவரே தயவு செய்து என்னுடைய ஜெபத்தை கேட்டு கூப்பிடுதலுக்கு செவி கொடும். இவைகளெல்லாம் இடையூறாக, தடைகளாக ஆண்டவரே காணப்பட்டது. அதை நான் உணராதபடி, அறியாதபடி, உணராதபடி, புரிந்து கொள்ளாதபடி நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி தேவ சன்னிதானத்தில் விண்ணப்பிக்கிறார். அல்லேலூயா. கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு. 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும், எனக்கு தெரிவியும். அல்லேலூயா. நான் எவ்வளவாய் நிலை அற்றவன் என்று உணரும்படி சொல்றாரு. என் முடிவையும் இவ்வளவு என்பதை அறிந்து கொள்ளும்படி செய்யும். அல்லேலூயா.
அல்லேலூயா. நான் நிலையற்றவன். அதனால தான் ஒரு மனிதன் பாடுறாரு, நிலையற்ற வாழ்வில் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே, நீங்காத பேரின்பமே, என்னை விட்டு நீங்காத பேரின்பமே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரியவையும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு தெரியவையும் ஆண்டவரே, நான் நிலையற்றவன் என்பதை உணரும்படி எனக்கு தெரிவியும். அல்லேலூயா சொல்றாரு. அவர் புரிந்தவர் சொல்றாருங்க 6வது வசனத்தில், வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரி கொண்டு போவார் என்று அறியான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆஸ்தியை மலை போல குவித்து சேர்த்து வைக்கிறான். முடிவில் யார் அதை வாரிக்கொண்டு போவார் என்று அறியார். எங்களுக்கு அறிமுகமான ஒரு தாயார் உண்டு. குடும்பத்தில் உறவின் முறைகளில் ஒரு இளைஞன் உண்டு. அந்த தாயாரிடத்தில் அந்த இளைஞன் ஒரு கேள்விகளை எழுப்பினார். கேட்குதா? தாயாரிடத்தில் சோத்திரம். அறிமுகமானவர் கொண்ட அந்த தாயாரிடத்தில் உறவின் முறையார் சோத்திரம் வகையில் ஒரு இளைஞன் கேள்விகளை எழுப்புகிறான். இவ்வளவு சொத்து சுகம் வைத்திருக்கிறீங்களே, அல்லேலூயா, இப்போ தாத்தா மரித்து போனாரே, அப்புறம் அந்த சொத்து பத்தை நீங்கள் கையாளுகிறீங்களே, நீங்கள் மரித்து போன பிற்பாடு இந்த சொத்து யாரிடத்திற்கு போகும் என்று கேட்டான். அந்த அம்மா பொறுமையோடு சொன்னாங்க, என் பிள்ளைங்க ஆண் பிள்ளைகளிடத்தில் போகும். ஆண் பிள்ளைகளும் இறந்து போனால் சோத்திரம், மூத்த மகன் இறந்து போனால் இளைய மகனிடத்தில் இருக்கும், இல்லை அவங்க பிள்ளைங்களிடத்திற்கு போகும். பிள்ளைகளும் இறந்து போனால் அந்தால அவங்களுக்கு கோபம் கடுமையாக வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? புரியலையா? இவர்களுடைய சம்பத்து, ஐஸ்வர்யம், சொத்து சுக நிலவளங்கள் தலைமுறையாக கைமாறி சோத்திரம் வருகிறது. ஆனால் முடிவிலே அந்த சொத்து பத்து யாருடைய கைகளிலே போய் சேரும் என்பதை, அந்த முடிவின் எல்லைகளை அறிந்து கொள்ளும்படி இந்த சகோதரன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமாம். நேற்றைய தினத்தில் நாங்கள் ஒரு அருமையான தாயாருடைய கூடாரத்தில் ஒரு 11:30க்கு ஒரு கூட்டத்தை தொடங்கி 12:45க்கு அந்த கூட்டத்தை நிறைவு செய்தோம். அழகான ஆவிக்குரிய ஆகாரத்தை கத்தர் சங்கீதம் 41 கத்தர் பேசினார். அல்லேலூயா. அந்த கூடுகையின் முடிவிலே நிறைவு சமயத்திலே நல்ல ஒரு மதிய உணவை அவர்கள் தயாரித்து வைத்திருந்தார்கள். புசித்து கொண்டிருந்தோம். அதற்கு இடைப்பட்ட நேரங்களிலே அவர்களுடைய தோட்டத்திற்கு போய் வரக்கூடிய தருணம் கிடைத்தது. போய் வந்தோம். அல்லேலூயா. சொல்லுவாங்க, வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படிம்பாங்க. தோத்திரம், தலைமுறையாக வாழ்ந்து சோத்திரம் வாழ்ந்து கெட்ட குடும்பம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. வாழ்ந்தாலும் ஏன் வாழுகிறாங்கன்னு சொல்லுவாங்க, தாழ்ந்தாலும் ஏன் அவங்க தாழ்ந்து போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாம் நிறைவேற்றி முடித்து நாங்கள் வள்ளியூர் பகுதிக்கு நேராக போய்கொண்டிருக்கிற பொழுதே நாங்கள் பேசி கொண்டு போனோம். அந்த அம்மா அப்பாவுக்கு பிள்ளைகளாக இவர்களை கடவுள் கொடுத்தார். இவர்கள் திருமணமாகி இவர்களுக்கு பிள்ளைகளையும் ஒரு சோத்திரம் நபர்களுக்கு குழந்தைகளை கொடுத்தார். அதையும் கர்த்தர் எடுத்தார். மீதமுள்ள சந்ததிகள் இல்லையே, அந்த சொத்து சொக நிலவளங்கள் யாருக்கு போய் சேரும் என்று ஒரு கொஸ்டின் எழுந்தது. விளங்குதா விளங்கலையா? அந்த அம்மாட்ட நாங்கள் கேட்டோம், சொக்காரங்கள் இருக்கிறாங்களா, உறவின் முறையார்கள் இருக்கிறாங்களா என்று நாங்கள் கேட்டோம். அப்படி ரொம்ப உறவின் முறையார்களும் சொக்காரர்களும் இல்லை என்று சொன்னாங்க. அல்லேலூயா. கவனிக்கீங்களா? அந்த கேள்விக்கான பதில் அவர்களிடத்திலிருந்து கூற முடியவில்லை. அப்போ அந்த சொத்து பத்தெல்லாம் யாருக்குரியது என்கிற ஒரு பெரும் கேள்விகள் அல்லது கொஸ்டின் எழுந்தது. அதை நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிறது, ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரி கொண்டு போவார்கள் என்று அறியார்கள். புரியுதுங்களா? புரியலையா? அல்லேலூயா.
சில வயோதிபர்கள் பார்த்தீங்களா, தங்களுடைய உடைமைகள், பொருள் உடைமைகள் எல்லாம் உயிர் இருக்கிற வரைக்கும் சேஃப்டி படுத்திக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. சேஃப்டி படுத்திக்கிட்டே இருப்பாங்க. என்னுடைய சூட்கேஸ், என்னுடைய லக்கேஜ், என்னுடைய திங்ஸ் அப்படியே நம்ம சேகரித்து கொண்டே இருப்பாங்க. தொட விட மாட்டாங்க. அந்த மூச்சு போயிடுச்சுன்னா விளங்குதா விளங்கலையா? அல்லேலூயா. ஆஸ்தியை சேர்க்கிறான், முடிவிலை அதை யார் வாரி கொண்டு போவார் என்று அறியான். அல்லேலூயா. ஆகினாலே 7வது வசனம் சொல்லுகிறது, இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. முடிவில் எப்படி ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறார் பார்த்தீங்களா? நீரே என் நம்பிக்கை. ஆகையினால இனி எதையும் நான் நம்பி சார்ந்து வாழவே மாட்டேன். ஆகையினால இனியாவது என்னுடைய ஜெபத்தை கேட்டு என் விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்தருளும் என்று கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் சொல்றார், இப்போதும் நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், எனக்கு என்னிடத்தில் எந்த எதிர்பார்ப்பு இல்லப்பா, நீர்தான் என் நம்பிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீர்தான் என் நம்பிக்கை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் இந்த தேவ மனிதன் சொல்லி ஆமீன் காரியங்களை நிறைவேற்றி முடிக்கிறார். நீரே என் எதிர்பார்ப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா என்று ஆமீன் தேவ சன்னிதானத்தில் சொல்லுகிறார். அப்பொழுதுதான் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. வேதம் நீங்க அந்த பிரசங்க வாக்கியத்தை முழுவதுமாய் வாசித்து முடிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும். பாருங்க, என்னுடைய கண்ணீருக்கு என்ன செய்யாதையும், மௌனமாயிராதையும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பதாக அந்நியனும் பரதேசியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்பீங்களா? அந்நியனும் பரதேசியமாயிருக்கிறேன். அந்நியன் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்களேன். அறிமுகமே இல்லாதவன் தான் அந்நியன். பரதேசி அப்படின்னா காட்டுக்கு சன்னியாசி, கண்டாருக்கு பரதேசி. வீடு எங்க இருக்குன்னா இல்லவே இல்லை, பரதேசி. அறிமுகம் இல்லாதவனுக்கு அந்நியனும், பரதேசி என்பவன் வீடு வாசல் நிலவளங்கள் இல்லாதவன் பரதேசி. தாவீது இந்த தேவ மனிதன் தேவனிடத்தில் சொல்ற ஒரு வார்த்தை, நான் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். அதனால எனக்கு என்ன எதிர்பார்ப்பு இந்த பூமியில? அல்லேலூயா. இப்போதும் என் ஆண்டவரே நீரே என் எதிர்பார்ப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நீரே என் எதிர்பார்ப்பு என்று சொல்லி முடிவில் கேட்கிறார். ஆகையினால தயவு செய்து என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு நீர் செவி கொடும், என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், கண்ணீருக்கு நீர் மௌனமாயிராதையும். தேவ சமூகத்தில் எல்லாரும் அப்படியே ஜெபிப்போமா? என் கண்ணீருக்கு நீர் மௌனமாயிராதீங்க ஏசப்பா, என் கண்ணீருக்கு நீர் மௌனமாயிராதையும். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகுவேன், ஒப்பாய் போய் விடுவேன். கேளுங்களேன், நீர் மட்டும் மௌனமாய் இருந்து இருப்பீர் என்று சொன்னார் ஏசப்பா, நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். போது ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளும், என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், கண்ணீருக்கு மௌனமாயிராதையும். நானும் எங்கள் பிதாக்களைப் போல ஆண்டவரே உமக்கு முன்பதாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். அறிமுகம் இல்லாதவன், நான் உமக்கு தூரமானவன். எனக்கு வீடு வாசல் நிலம் இல்லாதது போல என்னுடைய ஃபீலிங்ல இந்த தேவ மனிதன் சொல்றாரு, நான் பரதேசி. அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தாயுன்னை மறந்தாலும் நீர் என்னை, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. நீர் என்னை
ஏழையின் ஜெபம் கேளும். சொல்லுங்களேன். ஏழையின் ஜெபம் கேளும். இயேசுவே மனம் இறங்கும். இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு, தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ. எக்காலம் துணை தேங்க்யூலா நிற்பவரும் நீரே அல்லவோ. எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும். என்றைக்கும் மறைந்திருப்பீரோ. தூரமாய் தூரமாய் நின்று விடுவீரோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ. தூரமாய் நின்று விடுவீரோ. தூரமாய் நின்று விடுவீரோ. பேதையின் மறப்பீரோ. இயேசுவே மனம் இறங்கும். ஏழைகளை மறப்பீரோ. இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் சகாயர் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு, தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ. எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. எக்காலம் துணை அவர்க்கு, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. அல்லேலூயா, அல்லேலூயா. இது தேவ மனிதன் சொல்றாரு. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும். நானும் என் பிதாக்களைப் போல உமக்கு முன்பதாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். அறிமுகமில்லாதவனாகவும் நிலபுலங்கள் வீடு வாசல்கள் இல்லாதவனைப் போலவும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஜெபத்திற்கு பதில் கொடும், விண்ணப்பத்திற்கு செவி கொடும் என்று தேவ சன்னிதானத்தில் கேட்கிறாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் ஏன் அப்படிப்பட்டதானே கேள்விகளை தேவ சன்னிதானத்தில் வைக்கக்கூடாது? எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும். ஆண்டவரே, கேட்பீங்களா? என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும். ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுங்க அப்பா. கண்ணீருக்கு மௌனமாயிராதீங்க ஆண்டவரே. நானும் என் பிதாக்களை போல உமக்கு முன்பதாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். எனக்கென்று ஒரு நிலபுலங்கள் வீடு வாசல்கள் இல்லை. அறிமுகமில்லாதவனாய் நின்று அமீன் சோத்திர உழன்று தவிக்கிறேன். என் கண்ணீருக்கு மௌனமாய் இராதீங்கப்பா. கண்ணீருக்கு மௌனமாய் இராதீங்க. கேளுங்க, கண்ணீருக்கு மௌனமாய் இராதீங்க. ரீசா பாலா ரீகா நாதாரா லாபா ரீசா தாலா ரீகா லாபா யந்தரா பாலா பாரா. ஆண்டவரே, ஒரு விசை கரங்களை தட்டி ஆண்டவற்றை கேளுங்க. கண்ணீருக்கு மௌனமாய் இராதீங்க. ஆண்டவரே, நீர் மௌனமாய் இருப்பீரானா நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். ரீசா பாலா ரீகா பாலா பாரா ரீதா சகனா தாரா ரீகா லாபா
ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, நான் மனம் வருந்துகிறேன் ஆண்டவரே, மனம் திரும்புகிறேன், என்னை தயவாய் உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளுங்க. அறிமுகமில்லாதவனை போல இருக்கிற அந்நியனாய் இருக்கிறேன் ஆண்டவரே, பரதேசியாக எந்த ஒரு ஆண்டவரை உரிமை பாராட்டுவதற்கு ஏதுமில்லாமல் இருக்கிறேன். என் ஜெபத்திற்கு ஆண்டவரை கேட்டு என் ஆண்டவரை விண்ணப்பத்திற்கு செவி கொடுங்க அப்பா. கண்ணீருக்கு மௌனமாய் இராதீங்க, இராதீங்க, இராதீங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு தந்தபடினால் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் செலுத்தும். இந்த வார்த்தைகளை ஆண்டுடைய சன்னிதானத்தில் வைத்து அருமையான ஆமீன் ராஜாமணி அண்ணன் அவர்கள் வந்து முன்பதாக ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா.